ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த காலையில் ஏசாயா 43:18-19 வாசிக்க கேட்கலாமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகள் எல்லாம் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகள் எல்லாம் நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும், நான் வனாந்திரத்திலே வழியையும், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். அல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இந்த காலையில் ஏசாயா 43:19 உங்களுக்கு வாக்குத்தத்தம். அந்த 18 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பழசெல்லாம் நீ நினச்சின்னு உக்காந்துட்டு புலம்பிட்டு இருக்காது. முந்தினவெல்லாம் நினைக்க வேண்டாம், பூர்வமானதெல்லாம் சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியம் செய்வேன், அது இப்போவே தோன்றும். எப்படி? 4 பக்கம் அடைக்கப்பட்டுச்சு. இந்த பக்கம் பார்த்தாலும் கதவு மூடப்பட்டது, இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு வழியும் தெரியல. வனாந்தரத்தில் நிற்கிறேன், எந்த வழி போகுதுன்னு புரியல. அப்படியாப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் வழி தெரியாமல் நிற்கிற உனக்கு, வனாந்திரத்தில் உனக்கு ஆண்டவர் சொல்லி, இதோ நான் புதிய காரியம் செய்வேன், அது இப்போவே தோன்றும். வனாந்திரத்தில் ஒரு வழி உண்டாகும், ஒரு வழி உண்டாகும். அவாந்திர வெளியில் ஆறுகள் புறப்படும். ஆறுகள்னா ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும். அப்போ உனக்கு ஒரு வழி ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் நீ இந்த பக்கம் அந்த பக்கம் 4 பக்கம் திரும்பி பார்க்குற, எல்லாமே அடைக்கப்பட்ட கதவு தான். உக்காந்துட்டு யோசிக்கிற, நான் என்ன செய்யுது, எந்த வழி போகிறதுன்னு புரியல. ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். அவாந்திர வழியில் ஆறுகள் புறப்படும் அப்படின்ட்டார். அப்போ சங்கீதம் 77:19-20 வாசிக்கலாமா? உமது வழி கடலிலும், உமது வழி கடலிலும், உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. எல்லாம் கவனிங்க, உமது வழி கடலின் ஆழத்தில். அப்போ அங்கே சொன்னார், வனாந்திரத்தில் ஒரு வழி வச்சு இருக்கிறாரு. கடல் வந்த பிறகு ஜனங்க எல்லாரும் செங்கடலை தான் பார்க்குறாங்க. ஐயோ, எப்படி இந்த கடலை தாண்டி போவேன், என் பின்னால் பார்வன் துரத்திட்டு வராங்க. ஆனால் ஆண்டவர் ஒன்று கடலின் ஆழத்தில் ஒரு வழியை வச்சிருக்கிறார். வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவார். கடல் இருந்தால் அந்த கடல் என்றது உண்மையாக சொல்கிறேன், அதுக்கு அடியிலும் உனக்கு ஒரு வழி உண்டாகும். மலைகளிலும் உனக்கு வழி இருக்கும். பெரிய பிரச்சனையாக வாழ்க்கையில். ஏசாயா 49:11 வாசிங்க. என் மலைகளை எல்லாம் வழிகள் ஆக்குவேன், என் மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும், என் பாதைகள் உயர்த்தப்படும். அல்லேலூயா. மலைகளிலும் வழி உண்டாகும், வனாந்திரத்திலும் வழி உண்டாகும், கடலின் ஆழத்திலும் வழி உண்டாகும். தேவன் செய்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஓசியா 14வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாமா? இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளிலே நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவைகள் இடறி விழுவார்கள். பாதகரோ என்றால் இடறி விழுவார்கள். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய கர்த்தருடைய வழி செம்மையான வழி. அதுக்கு தான் வனாந்தரத்தில் வழி உண்டாக்கினார், கடலின் ஆழத்தில் வழி உண்டாக்கினார், மலைகளில் வழி உண்டாக்கினார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிற உன்னை பார்த்து காலையில் சொல்ல, இதோ உனக்கு ஒரு புதிய காரியம் செய்ய போகிற, ஒரு புதிய வழியை திறக்க போகிற, கதவை திறக்க போகிற, ஆறுகள் புறப்பட வர பண்ண போகிற. வாழ்க்கையில் முந்தினவெல்லாம் நினைக்காத, பழசெல்லாம் யோசிக்காத, அதெல்லாம் விட்டுடு. புதிய காரியம் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செய்வார். அதனால தயவு கூர்ந்து சொல்கிற, எனக்கு ஒரு வழியுமே தெரியல, எந்த வழி போகிறதுன்னே புரியல. ஏசப்பா நமக்கு வழி காட்டுவார். அவரே நமக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால் இதோ நான் புதிய காரியம் செய்ய போகிறேன். அது இப்போவே தோன்றும். வனாந்திரத்தில் வழியோ அவாந்திரவில் ஆறுகளை உண்டாக்குன்னு சொன்னீங்களே, என் ஜனங்கள் வனாந்திரம் ஆறுகள் புறப்பட்டு வரட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும், தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.